அஜித் நடிப்பில் கடைசியாக வெளியான விடாமுயற்சி திரைப்படம் பெரிதாக வசூல் செய்ய முடியாமல் தவித்த நிலையில் குட் பேட் அக்லி 5 நாட்களில் தமிழ்நாட்டில் மட்டுமே 100 கோடி வசூலை ஈட்டி அசால்ட்டாக காட்டியுள்ளது. இந்த ஆண்டு வெளியான தமிழ் படங்களில் அதிக வசூல் ஈட்டிய படமாக டிராகன் படத்தை வீழ்த்தி குட் பேட் அக்லி முதலிடத்தை பிடித்துள்ளது. அஜித் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்திருப்பதால் மேலும் வசூலை குவிக்கும் என எதிர்பார்க்கலாம். அஜித் குமார் இந்த ஆண்டு அடுத்தடுத்து 100 கோடி பாக்ஸ் ஆபீஸ் வசூல் படங்களை கொடுத்து முன்னிலையில் உள்ள நிலையில் அவருடைய சம்பளம் 165 கோடியிலிருந்து 200 கோடி மேல் அதிகரிக்க போவதாக சினிமா வட்டாரத்தில் பேச்சுக்கள் அடிபட தொடங்கியுள்ளன. முதல் வார முடிவிலேயே அஜித் குமாரின் குட் பேட் அக்லி திரைப்படம் உலக அளவில் 300 கோடி வசூலை தாண்டும் என எதிர்பார்க்கப்பட்டது. முதல் வார முடிவிலேயே அஜித் குமாரின் குட் பேட் அக்லி திரைப்படம் உலக அளவில் 300 கோடி வசூலை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் முதல் நாளில் 40 கோடி வசூலை ஈட்டிய குட் பேட் அக்லி 5 நாட்களில் ஒட்டுமொத்தமாக 100 கோடி வசூலை ஈட்டியுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியானது. இந்த மாதம் இறுதி வரை இதே வேகத்தில் குட் பேட் அக்லி திரைப்படம் ஓடினால் கண்டிப்பாக 500 கோடி வசூலை கடக்கும் என்கின்றனர். இந்த படம் 600 கோடி பாக்ஸ் ஆபீஸ் சாதனையையும் தொடும் என நம்பிக்கை கொண்டிருக்கின்றனர். அஜித் குமார் குட் பேட் அக்லி படப்பிடிப்பை முடித்துவிட்டு முழுக்க கார் ரேசிங்கில் தன்னை ஈடுபடுத்தி வருகிறார். இப்போதைக்கு அவர் எந்த புதிய படத்திலும் அக்டோபர் மாதம் வரை கமிட் ஆக மாட்டார் என்றே தெரிகிறது. ஆனால் அஜித் குமார் அடுத்ததாக ஆதிக் ரவிச்சந்திரன் அல்லது தனுஷ் இயக்கத்தில் நடிக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக பேச்சுக்கள் அடிபடுகின்றன. மேலும் வெங்கி அட்லூரியும் அஜித்துக்கு கதை சொல்ல முயற்சித்து வருகிறார் என்றும் கூறுகின்றனர். மீண்டும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் ஒரு படம் பண்ணுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வேல்ஸ் நிறுவனம், டான் பிக்சர்ஸ், சன் பிக்சர்ஸ், கேவியன் என சுமார் அரை டஜன் தயாரிப்பு நிறுவனங்கள் அஜித் குமாரின் கால் ஷீட்டை பெறுவதற்காக போட்டி போட தொடங்கியுள்ளதாக கூறுகின்றனர். இதனால் அஜித்தின் மார்க்கெட் தாறுமாறாக உச்சத்தை தொட்டுள்ளது. இவர் கிட்டத்தட்ட 250 கோடி சம்பளத்தை பெறுவார் எனவும் சில கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.